APல fourth sum போடுவோம். If the nth term of an A, if the nth term of a series is, அது APயா GPயா HPயா எதுவுமே சொல்லலை, nth term of a series அதை நோட் பண்ணணும் நீங்கள். series is 7n minus 3 கொடுத்துட்டாங்க. show that the series is an AP அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி, சீரீஸ் வந்து ஒரு ஏபின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ஏபியா இருந்தால், இஃப் ஸோ அது ஏபியா இருந்தால் ஃபைண்ட் த ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ். ஃபைண்ட் த ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ். இதுதான் சம். இப்போ நம்ம என்ன போட போகிறோம், nth டேர்ம் வந்து 7n minus 3ன்னு கொடுத்துருக்கு. அதாவது tn is equal to 7n minus 3ன்னு கொடுத்துருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணும். t1 is equal to 7 into 1 minus 3, 7 minus 3, 4. t2 is equal to 7 into 2 minus 3, 14 minus 3, 11. T3 is equal to 7 into 3 minus 3, 21 minus 3, 18. T4, 4 வரைக்கும் போட்டுப்போம் போதும். 7 into 4 minus 3, 28 minus 3, 25. இப்படியே போடணுங்கிறதுக்காக இங்கே டாட் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஏபியாக இருந்தால் எப்படி செக் பண்ணுவோம், T2 மைனஸ் T1 என்னன்னு பார்க்கணும். 11 மைனஸ் 4, 7. T3 மைனஸ் T2 என்னன்னு பார்க்கணும். 18 மைனஸ் 11, 7. T4 மைனஸ் T3 பார்க்கணும். 25 மைனஸ் 18, 7. இப்படி 2-3 தடவை வந்தால் சரி. அப்போ காமன் டிஃபரன்ஸ் T2 மைனஸ் T1 வந்து ஈக்குவல் டு 7. அது வந்து T3 மைனஸ் T2 எல்லாமே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். T4 மைனஸ் T3 எல்லாமே 7க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால காமன் டிஃபரன்ஸ் வந்து 7. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு நடத்தையில் இந்த இங்கே போட்டு வந்திருக்கேன் பாருங்கள், ஒரே மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுதான் என்னது காமன் டிஃபரன்ஸ். T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2 அப்படி ஒரு 3 இது போட்டு பார்த்து ஒரே மாதிரி வந்தது, அதுதான் காமன் டிஃபரன்ஸ். ஏங்கிறது என்ன அப்படின்னா, ஏங்கிறது எப்போவுமே ஃபஸ்ட்டு டேர்ம் தான். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4. அப்போ நமக்கு எப்படி வருது சீரீஸ், இப்போ எப்படி வருது சீரீஸ் வந்து எந்த மாதிரி வருது, 4, 7, 11, 18ன்னு வருது. அதனால் this series is a AP, அதையும் எழுதிடணும், இது ஏபின்னு எழுதிடணும். this series is an AP with A is equal to 4 with D is equal to 7. 7 தான் நமக்கு முக்கியம். D is equal to 7. 4க்கு அப்புறம் 11, 4, 11, 18 இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். D வந்து 7. இந்த மாதிரி நம்ம போடுறோம். இப்போ nth டேர்ம் கொடுத்து அந்த nth டேர்ம் வச்சு அந்த சீரீஸ் வந்து ஒரு ஏபி. ஏஐயும் டிஏயும் கண்டுபிடிங்கன்னா எண்ணுக்கு பதிலாக 1, 2, 3, 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரணும். பண்ணிட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா T2 மைனஸ் T1 போடணும், T3 மைனஸ் T2 போடணும், T4 மைனஸ் T3 போடணும். எல்லாம் ஒரே மாதிரி வந்தால் அதுதான் காமன் டிஃபரன்ஸ். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் அல்லது தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அல்லது ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம் தான் வந்து காமன் டிஃபரன்ஸ். அதுக்கு பேர் தான் காமன் டிஃபரன்ஸ். இங்கே 7. அப்போ ஏ வந்து கேட்டிருக்கு. ஏ வந்து என்ன, காமன் டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி வர்றதுனால தி சீரீஸ் இஸ் அன் ஏபி. காமன் டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி வர்றதுனால தேர்ஃபோர் தி சீரீஸ் இஸ் அன் ஏபின்னு இங்கே எழுதிருங்க. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் கழிச்சுக்கிட்டே வரும்போது எல்லாம் ஒரே மாதிரி வர்றதுனால தி சீரீஸ் இஸ் அன் ஏபின்னு இங்கே எழுதிருங்க. T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2க்கு ஈக்குவல், அது T4 மைனஸ் T3க்கு ஈக்குவல். அதனால இந்த சீரீஸ் வந்து ஒரு ஏபி. காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 7. ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா T1 தான் ஃபஸ்ட்டு டேர்ம். T1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4. அப்போ சீரீஸ் என்னது 4, 11, 18. அது வந்து காமன் டிஃபரன்ஸ் வந்து 7. இது இந்த மாதிரி தான் போடணும்.